அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கோ யூடியூப் நண்பர்களுக்கோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அத்தியாயம் 2 வசனம் 54. மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்திற்காக எடுத்து கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள், அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மையாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன்தான் பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், பாயிண்ட் நம்பர் 1. மூசா நபி சொன்னார்கள், நீங்கள் காளை மாட்டை வணக்கம் செய்ததினால் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாயிண்ட் 2. மூசா நபி சொன்னார், நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று மூசா நபி சொன்னார். அவர்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதனால் இறைவன் அவர்களை மன்னித்தான். பாயிண்ட் நம்பர் 3. பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான், அதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும். முழங்கால் வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.